ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹார்ட் ஷேப் பினாட்டா கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோ யாருக்காவது பர்த்டேஸ் இல்லை ஏதாவது செலிப்ரேஷன் இருந்ததுன்னா நீங்களும் செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் காம்பவுண்ட் வந்து ஒரு 200 கிராம்ஸ் நல்லா சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். எல்லாமே மெஷர் பண்ணி காமிக்கிறேன் நான். இது கூட வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 110 கிராம்ஸ் வந்து பட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஹோம்மேட் பட்டர் தான். இது ரெண்டுமே வந்து மெஷர் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ் வந்து கிரானுலேட்டட் சுகர், நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சுகர் தான் இது. இதை மெஷர் பண்ணிவிட்டு இதை நான் வந்து பவுடர் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியேவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பவுடராக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். க்ளீன் அண்ட் ட்ரை பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 3 எக்ஸ் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து 1/4 டீஸ்பூன் சால்ட்டும் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். விஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், பீட்டரும் யூஸ் பண்ணலாம். பீட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மினிமம் ஸ்பீடில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகர் வந்து இந்த எக்கோட கலந்துக்கிறேன். எந்த சின்ன சின்ன லம்ப்ஸ் கூட இல்லாமல் நல்லா கிளியராக இருக்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மைதா மெஷர் பண்ணிக்கலாம். 130 கிராம்ஸ் வந்து நான் மைதா மெஷர் பண்ணிக்கிறேன். ஒரு 2 to 3 கிராம்ஸ் அதிகமாக கம்மியாக இருந்ததுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து 130 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த எக் மிக்ஸ்சரோட நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டையும் கலந்துக்கலாம். ரெண்டுமே நல்லா கம்பைன் ஆகட்டும். சில டைம் நம்ம இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சாக்லேட்டும் பட்டரும் தனித்தனியாக கூட பிரிஞ்சிரும். ஆனால் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அது ஃபைனலாக அவுட்புட் வந்து நல்லாவே தான் வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேக்கில் நான் செய்யும்போது அந்த மாதிரி ஆச்சு, பயந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் அப்படியே கண்டினியூ பண்ணும்போது எனக்கு தெரியல, நல்லாவே வந்துச்சு. இப்போ எக்கும் சாக்லேட்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்பேச்சுலா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமுக்கு. எந்த கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா கிளியராக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற மைதாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சிம்ப்ளி டோரா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த டைமில் நான் ஸ்பேச்சுலாவில் அந்த சைட்ஸில் இருக்கிறதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ வந்து நான் 7 இன்ச் ரவுண்ட் டின் வந்து க்ரீஸ் பண்ணி பட்டர் ஷீட் போட்டிருக்கிறேன். அதில் தான் பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். என் பையன் வந்து பிளாண்டியை கேக் மாதிரி வேணும்னு கேட்டதுனால நான் இந்த டின் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். இந்த குவான்டிட்டிக்கு அப்போ தான் அது கேக் மாதிரி வரும். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஒயிட் சாக்லேட்ஸ் வந்து சாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிரேட் பண்ணி வச்சுருந்த பாதாமையும் நான் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த நட்ஸோ இல்லை சாக்லேட்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த குக்கரில் ஒரு 30 to 35 மினிட்ஸ் நம்ம வச்சு எடுத்துக்கிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஓடிஜியாக இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸில் சரியாக போயிடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பினாட்டா மோல்டுக்கு மில்க் சாக்லேட் தான் எடுத்துருக்கிறேன். இது காம்பவுண்ட் இல்லை. மில்க் சாக்லேட் வந்து 200 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக சாப் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். கீழே சுடு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த சாக்லேட்டு கிண்ணம் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நான் ஏன்னா சாக்லேட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இது வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா ஷைனியாக வர வரைக்கும் நல்லா கலந்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அதுவே லூஸ் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்கிற ஹார்ட் ஷேப் சிலிக்கான் மோல்டு ரெடியாக இருக்குது. அதில் வந்து 2 லேயராக போட போகிறோம். ஃபஸ்ட்டு லேயருக்கு கொஞ்சம் சாக்லேட் எடுத்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன்.
பசங்க வந்து பார்த்திங்கன்னா, பெரிய பையனோட பர்த்டேக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கிறது தான் இது. அவன் வந்து எனக்கு பிளாண்டி வேணும். ஆனால் வந்து பிளாண்டியே வந்து எனக்கு கொஞ்சம் பெருசா கேக் மாதிரி செய்து கொடுங்க. அது மேலே வந்து எனக்கு வந்து டெய்ரி மில்க் சாக்லேட் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற பின்னாட்ட ஹார்ட் ஷேப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். அதனால அவனுக்கு மில்க் சாக்லேட் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். டெய்ரி மில்க் கேட்டதுனால அந்த மில்க் சாக்லேட் செலக்ட் பண்ணி அது மேலே நான் இதை பண்ணிகிட்ருந்தேன். ஒரு வருஷமும் அவங்க என்ன பர்த்டேக்கு எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி தான் எல்லா இயர்ஸும் நான் செய்து கொடுத்துட்டு இருந்தேன். இந்த இயர்க்கும் இந்த மாதிரி கேட்டதுனால நான் இந்த டிசைனில் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு 10 to 15 மினிட்ஸில். இப்போ அதுக்கு மேலே செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கிறதுக்குள்ளே நம்மளுடைய பிளாண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரெடி ஆகிட்டு கூல் டவுன் ஆயிடுச்சு. நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணால் தான் நல்லா வரும். அந்த மேலே இருக்கிற நட்ஸ் எல்லாம் கிரேட் பண்ணது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செமையாக இருந்துச்சு. ஸ்மெல்லு டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதை வந்து நான் எடுத்த மெஷர்மெண்ட்ஸ் படி இதோட குவான்டிட்டி எவ்வளோ வந்திருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. 786 கிராம்ஸ் வந்திருக்கு. இப்போ இதை வந்து இப்போ இந்த நம்மளுடைய மோல்டும் வந்து ரெடி ஆயிடுச்சு. சிலிக்கான் மோல்டு நல்லா இது வந்து கொஞ்சம் பொறுமையாக கேர்ஃபுல்லாக நம்ம டீமோல்ட் பண்ணணும். இல்லைன்னா வந்து கிராக் ஆகிடும். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிளாண்டியை வந்து ஹார்ட் ஷேப்பில் கேக் கட்டர் வச்சு கட் பண்ண போகிறேன் நான். நல்லா வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அது சூப்பராக இதுவாகிடும். அந்த சைட்ஸில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். பிளாண்டியோட டேஸ்ட் வந்து நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த சைடில் இருக்கிற பீஸ் எல்லாம் சாப்பிட்டோம் அப்போவே. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு ஹார்ட் ஷேப் பிளாண்டி அவன் கேட்ட மாதிரி. இப்போ உங்களுக்கு அந்த சைடில் இருக்கிறத காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு. அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பினாட்டா மோல்டு சாக்லேட்டை அப்படியே வச்சுக்கலாம். அவங்க கேட்ட மாதிரியே கிடைச்சதுனால அவங்க ரொம்ப ஹாப்பி. அவங்களுக்கு என்னென்னா இதெல்லாம் பார்த்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த ஹேமரில் அடிக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமே, அந்த சாக்லேட் பிரேக் ஆகிறது. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.